செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பேசிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன? காயத்ரி என்னிடமா? ரகுவரன், நீங்க இருக்கக்கூடிய இந்த கூவத்தூர் இடத்தினுடைய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. இப்போ தற்பொழுது பிரத்யேகமாக நம்ம சில காட்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நிலைமை குறித்து சொல்லுங்க. புதிய தலைமுறை களத்தில் இறங்கி தொடர்ந்து 4 நாட்களாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியினுடைய முழு பகுதியுமே நம்மால் வியூ எடுக்கப்பட்டது. எலிகா மூலமாக பிரத்யேக காட்சிகள் புதிய தலைமுறையில் எடுக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது தொடர்பாக பிரத்யேக காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நட்சத்திர அந்த 4 கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த 4 கட்டிடத்திலிருந்து முழுவதுமாக பார்த்தோம்னா அந்த கடற்கரை முழுவதுமாக தெரியக்கூடிய பசுமை நிறைந்த இடமாக அந்த பகுதியானது காணப்படுகிறது. 4 கட்டிடங்களுக்கும் நடுவே ஒரு மைதானம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுக தலைவர்களுடைய வாகனங்கள் இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நடுவில் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் சவாரிகளுக்கும் அந்த பகுதியில் மேற்கொள்வதை பார்க்க முடிந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். மேலே இருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அழகிய பசுமையான நிறைய அந்த தென்னை மரங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த மைதானத்திற்கு நடுவே சசிகலா அவர்கள், அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான சசிகலாவை வரவேற்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதிமுகவினுடைய அமைச்சர்களும் அதிக அளவில் வந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. காயத்ரி, அதாவது வெளியிலிருந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ளே செல்லக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியானது முழுமையாக பசுமையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திர விடுதியானது 3 பக்கமுமே முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து ஒரு பக்கம் மட்டுமே சென்று வரக்கூடிய வகையில் அழகிய சோலையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. காயத்ரி, ரகுவரன், அங்கு எத்தனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே தங்கி இருக்கிறார்கள்? அங்கு அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு யாரேனும் வந்தார்? அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா? அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 நாட்களா இருக்காங்க. எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, அவர்கள் உணவு அருந்தாம இருக்கிறாங்க, சிலர உறவினர்களை பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை, குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஆட்கொணர்வு சொல்ல கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வட்டாட்சியர் அவர்கள் இன்று காலை கிட்டத்தட்ட 6:45 5 மணி நேரம் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நேரில் அவர் என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன வசதிகள் இங்க செய்யப்பட்டிருக்கு என்பது தொடர்பாக அவர்கள் கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனா இன்று காலை நம்மளால நேராலேயே பார்க்க முடிந்தது. அதிமுக அந்த தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளிடம் பேசும்போது என்னன்னா, நாங்கெல்லாம் இங்க எங்க உரிமைக்காக தான் நாங்க இருக்கிறோம், நாங்க சுதந்திரமா தான் இருக்கிறோம், நாங்க டெய்லி உணவு அருந்திக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்க உறவினர்கள்லாம் இங்க பார்த்துட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பிறகு அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய மனைவிகளும் அவர்களுக்கான சான்று காட்டி அவங்க உள்ள சென்றுட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடிந்தது சில காட்சிகளை. காயத்ரி, ரகுவரன், அங்கு தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் செய்தி சேகரிக்க செய்தியாளர்களால் அந்த விடுதிக்குள் செல்ல முடிகிறதா? செய்தியாளர்கள் மட்டுமில்ல, வேற யாருமே அதுக்குள்ள அனுமதி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் மற்றும் அதிமுகவினுடைய சில நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த இடத்துல அலோவ் பண்றாங்க. மற்ற யாருமே அலோவ் கிடையாது. திடீரென்றுதான் இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுடைய வருகையானது சொல்லப்பட்டதன் அடிப்படையில அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பலர் இன்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல அதிமுக நிர்வாகிகள் இங்க அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றத்திற்கான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதனால அதிமுக தொண்டர்கள் பெரும் எதிர்பார்ப்புல இங்க காத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் மற்றும் அங்க அந்த சில மாவட்டங்களிலிருந்து புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி போன்ற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட சில நிர்வாகிகள்
இருப்பதையும் பார்க்க முடிந்தது. தற்போது காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு இருக்காங்க. அதாவது வி.கே. சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருப்பதை அடுத்து காவல்துறை வாகனமும் தற்போது சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது காயத்ரி. அந்த விடுதியை சுற்றிலும் எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ரகுவரன்? அந்த விடுதியை சுற்றி பார்த்தோம்னா அது வந்து கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள போனோம், கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். அதனால யாருமே செய்தியாளர்கள் யாருமே அந்த விடுதிக்கு அருகே அனுப்பல. ஆனா புதிய தலைமுறை பிரத்யேகமாக அந்த காட்சிகளை எடுத்து ஒளிபரப்பியது. ஆனா இங்கிருந்து உள்ள செல்லக்கூடிய இது வரைக்கும் எந்த விதமான காவல் கட்டுப்பாடும் விதிக்கப்படல. அதிமுக நிர்வாகிகள் தான் பாதுகாப்புல இருந்தாங்க. ஆனா தற்போதைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா வர்றதுனால நிர்வாகிகளின் கூட்டம் அதிகம் இருக்கு என்று எதிர்பார்க்கிறதுனால கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது காயத்ரி. ரகுவரன், இந்த விடுதியில எவ்வளவு பேர் தங்குவதற்கான வசதி இருக்கிறது? விடுதியினுடைய வசதிகள் குறித்து ஒரு முறை சொல்லுங்க. இந்த விடுதியானது புதிய தலைமுறை கிட்டத்தட்ட 4 நாட்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியை புதிய தலைமுறை பிரத்யேகமாக ஒளிபரப்பியது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க, அவர்களுக்கான வசதிகள் என்ன என்ற நிறைய புரளிகள் எழுந்தது. அதன் அடிப்படையில களத்தில் இறங்கிய புதிய தலைமுறை என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை களத்தில் காலையிலிருந்து ஆய்வு மேற்கொண்டது. அதில் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த நட்சத்திர விடுதியானது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து சென்னையிலிருந்து 1.5 மணி நேரம் இங்க வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான சசிகலா தற்போது இங்க வந்து கொண்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுடைய வாகனம் வந்து கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனம் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து இந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய பகுதிக்கு திரும்பி கொண்டிருப்பதை செங்கோட்டையன் அவர்கள் அங்க வந்து கொண்டிருக்காங்க. மற்றும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் இருப்பதை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காயத்ரி.